மாயாவி மகாவிஷ்ணுவின் பின்னால் மறைந்திருந்து இரண்யாட்சனை கொன்றவன் நீ. போய்விடு. உயிர் மேல் ஆசை இருந்தால் உடனே திரும்பி போய்விடு. இல்லை என்றால் என் சகோதரனின் சடலத்தோடு உன் சடலமும் சாம்பலாகிவிடும். சுவாமி, நான் கேள்விப்பட்டது நிஜமா? நீங்கள் யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், நிஜம்தான். யாருடன் யுத்தம்? எதற்காக யுத்தம்? வேறு யாருடன்? அந்த மாயாவி மகாவிஷ்ணுவுடன் தான். சுவாமி, சுவாமி, ஸ்ரீஹரியுடன் யுத்தமா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அவருடன் தாங்கள் யுத்தம் புரியக்கூடாது. அசுரகுல சக்கரவர்த்தியின் மனைவிக்கு பயமா? இருக்க வாய்ப்பில்லையே. நீ தடுப்பதற்கு வேற ஏதாவது காரணம்தான் இருக்க வேண்டும். நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன். உங்கள் மகன் என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால்? கயாது கயாது கயாது. உன் வாய்க்கு இனிப்புதான் கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆண் பிள்ளைதான் பிறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போலவே நீ உன் வாயால் கூறிவிட்டாய். கலங்காதே கயாது. நான் போரில் வென்று திரும்பி வருவேன். வந்தபின் என் மகனை பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் வளர்ப்பேன். என் மகன் கேட்கும் முதல் வார்த்தை வீழ்ந்தான் விஷ்ணு என்ற நல்ல செய்தியாக இருக்கட்டும். சுவாமி, சுவாமி, யுத்தத்திற்கு இது நல்ல தருணமாக தெரியவில்லை. தயவு செய்து உங்களின் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். என்னை தடுக்காதே கயாது. புத்திரனை பறிகொடுத்த என் தாயின் வலி உனக்கு புரியவில்லை. என் பிள்ளையை நீ பெற்றெடுப்பதற்கு முன் என் தாயின் வலியை நான் போக்க வேண்டும். நம் குலக்குழந்தை இந்த பூமியில் கால் வைக்கும் நேரம் நம் குலத்திற்கு எதிரி என்று யாருமே இருக்கக்கூடாது. வேண்டாம் சுவாமி, இவ்வளவு கோபம் ஆகாது. கோபம் இருந்தாலே வெற்றி வருவது சாத்தியமில்லை. அதுவும் மகா யோகியான நாராயணனை கோபத்தால் வெல்லவே முடியாது. என் சகோதரனை கொன்றவனிடம் கோபம் கொள்ளாமல் பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறாயா? சுவாமி, வேண்டாம் சுவாமி. உங்கள் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். மகாவிஷ்ணு சாமானியர் அல்ல. சரித்திர புருஷன், பரந்தாமன், மிகவும் பலசாலி. கையாது. என் முன்னாலேயே என் எதிரியை புகழ்ந்து பேசுகிறாயா? கையாது. கவலை வேண்டாம். என் சக்தியின் முன்னால் அந்த விஷ்ணு சிங்கத்தின் முன்னால் இருக்கும் சிறு குள்ளனரி. ஸ்ரீஹரியின் சக்தியை தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அசுர குலத்தை சேர்ந்தவர் எவரும் அந்த அனந்த மூர்த்தியுடன் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. வரலாறு? புதிதாக ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்திவிட்டால் போயிற்று. நடந்த வரலாறை வைத்து நடக்கப் போகும் சம்பவங்களை கணிக்க முடியாது. பொறுத்திருந்து பார். சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் குருவே. இவருக்கு நீங்களாவது நல்வழியை காட்டுங்கள். பொறுமை இரணியா, பொறுமை. அசுரராணி சரியாகத்தான் சொல்கிறார்.
தன் கோபத்தால் புத்தியை இழந்த இரணியாட்சன் மரணத்தையே தழுவினான். அதை மறக்காதே. என் பலத்தின் மீது உங்களுக்கு சந்தேகமா குருவே? உன் பலத்தின் மேல் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பலத்தால் இப்போது எந்த பயனும் இல்லையே இரணியா. என்ன சொல்ல வருகிறீர்கள் குருவே? என் தோல் வலிமையால் எந்த பலனும் இல்லையா? ஆமா, இது உன் தோள் பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லை, உன் புத்தி பலத்தை காட்ட வேண்டிய நேரம். விஷ்ணுவின் சக்தியை ஜெயிக்க அவனிடம் இருக்கும் மகா சக்திக்கு இணையான சக்தியை முதலில் பெற வேண்டும். நீங்களே இப்படி சொன்ன பிறகு யோசிக்க வேண்டியது என் கடமை. நீங்களே கூறிவிடுங்கள், அந்த விஷ்ணுவின் சாகச சக்தியை சர்வநாசம் செய்ய எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் குருவே. தவம். தவம் இருக்க வேண்டும். நீயும் தேவர்களுக்கு நிகராக சாகாவரம் பெற வேண்டும். பிரம்மனை நினைத்து கடும் தவம் செய்து அந்த மகா சக்தியை பெற வேண்டும். அப்போதுதான் உன் தோள் வலிமை உனக்கு பயன் தரும். உங்கள் வார்த்தையே எனக்கு வேத வாக்கு. என்னை ஆசீர்வதியுங்கள் குருவே. நீ நினைத்தது நிறைவேறும் இரணியா. மன்னித்து விடுங்கள் தாயே. உங்கள் மகன் இரணியாட்சனை மட்டுமல்ல, யார் ஒருவரையும் கொல்லும் நோக்கம் எனக்கில்லை. ஆனால் தர்மம் தழைக்க சில இடைத்திருத்தல்களை செய்வதும் என் கடமை. தேவி, திதி தாயை விருந்தினர் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இரண்யாட்சன் இறப்புக்கு நியாயம் கேட்டு நான் இங்கு வரவில்லை. அப்படி என்றால் தாங்கள் வைகுண்டத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் யுத்தம் நடக்குமானால் அதை தடுக்க நாராயணனால் மட்டுமே முடியும் என்று நம்பி வந்திருக்கிறேன். எனது மகன் இரண்யகசிபு தன் சகோதரனின் மரணத்தால் மிகவும் கோபம் கொண்டிருக்கிறான். அவனுடைய பழி உணர்வை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவன் கோபத்தின் காரணத்தால் போர் நடக்குமே என்றால் அசுரர்கள் அழிந்து போவார்கள் என்பதும் நிச்சயம். தேவேந்திரனை சமாதானம் செய்து இருவருக்கும் இருக்கும் பகையை போக்க உன்னை நாடி வந்தேன் நாராயணா. திதிதாயி, இரண்யகசிபு தன் கோபத்தில் படைப்பின் பாதுகாவலர் பரந்தாமனையே அழித்து விடுவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார். அறிவேன், அது கோபத்தில் செய்த சத்தியம், பிதற்றலுக்கு சமம். அதனால்தான் நடக்கக்கூடாதது நடந்து விடுமோ என்று பயந்து இங்கு வந்தேன். திதி தாயே, சோகத்தில் அனைவருக்கும் ஏற்படும் தடுமாற்றம்தான் உங்கள் மகனுக்கும் ஏற்பட்டுள்ளது. அதுவும் நன்மையில்தான் முடியும். அச்சம் வேண்டாம். இந்திரனும் இரண்யனும் சகோதரர்கள்தானே?
தாயின் தாக்கம் மற்ற சக்திகளை விட சிறந்தது. அமைதியாக உங்கள் மகனிடம் நீங்களே எடுத்துரைத்தால் நல்லது நடக்கும். நீ சொல்வதும் சரிதான். திதி தாயே, புத்திர சோகம் உங்கள் கண்களில் தெரிகிறது. தேவேந்திரனிடமும் தேவர்களிடமும் நான் பேசுகிறேன். இரு தரப்பினருக்கும் போர் நடைபெறாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். கொடுத்த வாக்கு மாறாதவன் நீ. உன்னால் என் மகனுக்கு ஆபத்து வராது என்று சத்தியம் செய்து கொடு. நீ சத்தியம் செய்தால்தான் நான் நிம்மதியாக போக முடியும். விஷ்ணு தேவனே, ஒரு மகனை இழந்த துயரம் போதும். மிகுந்த வேதனையில் இருக்கிறேன். மற்றொரு மகனையும் இழக்க நான் தயாராக இல்லை விஷ்ணு தேவா. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் திதி தாயே. உங்கள் முன்னால் நிற்கும் இந்த விஷ்ணுவினால் உங்கள் மகன் இரணியகசிபுவிற்கு இறப்பு வராது. தானாக கேட்டுக்கொண்டாலே ஒழிய இரணியகசிபுவை நான் வதம் செய்ய மாட்டேன். மகிழ்ந்தேன் மாயவா, மகிழ்ந்தேன். இந்த சொற்களை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுவாமி, ஏன் இப்படி ஒரு சத்தியம் செய்தீர்கள்? அசுரன் இரண்யகசிபு எவ்வளவு கொடூரமானவன். இது தெரிந்தும் இப்படி ஒரு வாக்கை கொடுக்கலாமா? கவலை வேண்டாம் தேவி. நான் விஷ்ணுவாக அவனை வதம் செய்ய மாட்டேன். அசுரராஜா, ஏதேனும் பிரச்சனையா? விப்ரசித்தி, நான் சொல்வதை கவனமாக கேள். நான் தவம் செய்ய புறப்படுகிறேன். நம் நாட்டை விட்டு வெகு தூரம் செல்லப் போகிறேன். நான் இல்லை என்ற குறை இருக்கக்கூடாது. நான் இருந்தால் எவ்வாறு ஆட்சி நடக்குமோ அதே போல் தொடர வேண்டும். சேனாதிபதியான நீ நான் வரும் வரை இடைக்கால ராஜாவாகவும் முக்கிய மந்திரியாகவும் பொறுப்பேற்றுக்கொள். அப்படியே ஆகட்டும் அசுரராஜா. நான் தவத்தில் இருக்கும்போது பூலோகத்தில் யாரும் விஷ்ணுவை வணங்கக்கூடாது. எந்த ஒரு யாக யக்னங்களும் செய்யக்கூடாது. அவர்கள் வணங்குவது நானாகவும் உச்சரிப்பது என் நாமமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்படி செய்வதால் என்ன நன்மை உள்ளது அசுரராஜா? நன்மை பூலோகத்தில் இப்போது பரவிக் கொண்டிருக்கும் விஷ்ணுவின் புகழ் முற்றிலும் மறைந்து போய்விடும். அவன் பெயர் எங்குமே உச்சரிக்கப்படாது.
எங்கும் இரண்யமயமாகத்தான் இருக்கும். யாகம் தடுக்கப்படுவதால் தேவர்களின் சக்தியும் குறைந்திருக்கும். பலமும் குறைந்து புகழும் குன்றிய தேவர்களை நாம் எளிதாக வென்று விடுவோம். புரிந்து விட்டது அசுரராஜா. நீ நம் படையை எல்லா பக்கமும் அனுப்பிவை. விஷ்ணுவிற்கு நடக்கும் பூஜைகளை தடுக்க ஆணையிடு. அந்த மாயாவியின் பெயரை யார் உச்சரித்தாலும் மரணம்தான் கிடைக்கும் என்ற அச்சத்தை உருவாக்கிவிடு. மானிடர்களுக்கு நாராயணனின் நாமத்தை மறக்கடிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, கோவில்களில் இருக்கும் கபடன் கமலாபதியின் சிலைகளை யார் கைக்கும் கிடைக்காதபடி ஆழ்கடலில் போட்டு விடுங்கள். உங்கள் உத்தரவை உடனே நிறைவேற்றுகிறேன். இனி பக்தியால் பரந்தாமன் பெயரை மறந்து பயத்தினாலாவது என் பெயரைத்தான் உச்சரிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அசுரராஜா. தேவர்களின் சர்வநாசம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இனி அண்ட சராசரத்தையும் அசுரர்கள்தான் ஆள வேண்டும். வீரர்களே, இந்த யாக குண்டத்தை துவம்சம் செய்யுங்கள். எங்களை விட்டு விடுங்கள். இனி ஹோமங்கள் எதுவும் நடந்தேறக்கூடாது. வேண்டாம். வீரர்களே, இந்த யாக குண்டத்தை துவம்சம் செய்யுங்கள். கடவுளே, எங்களை விட்டு விடுங்கள். இனி ஹோமங்கள் எதுவும் நடந்தேறக்கூடாது. விட்டு விடுங்கள். வேண்டாம். நாராயண நாராயண. ஸ்ரீமன் நாராயணா, தாய் லக்ஷ்மி தேவி, நமோ நமகா. நாரதா, எனக்காக ஏதோ புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. முக்காலத்தையும் அறிந்தவர் தாங்கள். ஆதியும் நீங்களே, அந்தமும் நீங்களே. இந்த உலகமே நீங்கள் ஆட்டி வைப்பது போல்தானே நடக்கிறது. எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவுமே தெரியாதது போல் இருக்கிறீர்கள். பிரபு, உங்கள் லீலைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த உலகமே அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்களோ இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள். நாரத முனிவரே, என்ன சொல்கிறீர்கள்? சுவாமியின் அமைதியே குலையும் விதம் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆமாம் தாயே, இரணிகசிபுவின் படை வீரர்கள் பரந்தாமனின் பக்தர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரபுவின் கோவில்கள் கோபுரங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீஹரியின் நாமத்தை யார் சொன்னாலும் அவர்களின் நாவை துண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரக்கர்களின் அட்டகாசம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. எது நடக்கக்கூடாது என்று பயந்தேனோ அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இரண்யாட்சனின் அழிவு அவர்களுக்கெல்லாம் பாடமாக இருக்கும் என்று நினைத்தால் அது வேறு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமி, இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆக்குவதாக இருந்தாலும் சரி, அழிப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கான நேரம் வர வேண்டும். இப்பொழுது இரண்யகசிபு தன் அழிவிற்கான நேரத்தை தானே ஆரம்பித்து விட்டான். பிரபு, அதாவது அடுத்த அவதாரம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறீர்கள். அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் பிரபு. கூறுகிறேன் நாரதா, நான் இப்பொழுது எடுக்கப் போகும் அவதாரம்
அழிப்பதற்காக அல்ல, என் பக்தன் பாலகனின் பக்தியையும் நம்பிக்கையையும் ஜெயிப்பதற்காக. ஆஹா, பகவந்தா, பக்தவச்சலா, இந்த திவ்ய தரிசனத்தை எப்பொழுது இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறீர்கள்? அதற்கு காலம் கனிந்து கொண்டிருக்கிறது நாரதா. அதில் உனது பங்கும் இருக்கிறது. நாராயணா, நாராயணா,